ராதிகாவை எப்படியான வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவங்கள வீட்டை விட்டு துரத்த முடியல. இதனால தான் வீட்டில் இருக்க நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. கோபி இருந்த வரையும் பார்த்தீங்கன்னா நாமளும் நம்ம பசங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ இவ வந்த பின்னாடி இருந்து தொல்லை அதிகமாகிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்கிறா. சாப்பாடு ஒழுங்காக சமைச்சு போடன்றா. கோபியும் டெய்லி மாடிப்படி ஏற வச்சுட்டே இருக்கா. இவளால் இன்னும் தான் உடம்பு சரியில்லாமல் போகும் கோபிக்கு. இதை சொன்னால் அந்த பாக்கியாவுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. அவள் ஏன்கிட்ட சண்டைக்கு வரா. இதில் நான் யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா திருத்தன்னு முடிச்சுக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட போகிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் கோபிக்கு பார்த்திங்கன்னா உப்புமா கிண்டி போடுறாங்க ராதிகா. இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ஏன்டி அதெல்லாம் சாப்பிட்டா அவன் உடம்பு நல்லா ஆகுமா, அவன் உப்புமாவே சாப்பிட மாட்டான், அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா யார் சொன்னது, நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லிட்டாலுமே வந்து தின்ன அதை கஷ்டப்பட்டு தின்றாரு. இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்திங்கன்னா என் நாயம் தலையெழுத்து இப்படி போய் மாட்டுறானோ, மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுறது தானே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதை விட்டு போட்டு சகிச்சு என்னத்துக்கு இவங்க கஷ்டப்படணும், இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு செட் ஆகுமா, இதெல்லாம் சாப்பிட்டா திருப்பி இல்லாத நோய் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு அவங்க என்னமான பொழைங்கன்னு வராங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் டிஃபனுக்கு செஞ்சு வச்சுட்டுக்கிறேன் போட்டு சாப்பிடுங்க, நான் மாத்திரை ஃபோன் பண்ணுறேன் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ராதிகா போனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு டேய் இவளுக்கு எப்படா இத்தனை நாள் சகிச்சுட்டு இருந்த செய்கிறதெல்லாம் சாப்பாடா, இதுக்கு பேசாமல் நீ பாக்கியா சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம், நான் சாப்பாடு போட்டு எட்டுன்னு வரான்னு சொல்கிற போது பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துடுறாங்க. பாக்கியா வந்துட்டு அத்தை நான் வந்து வீட்டை தான் வாடகை கொடுத்துக்கிறேன், என் சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்ணுன்னா அதுக்கு தனியாக வாடகை வாங்கணும், நான் அதெல்லாம் வாங்கலை, அதனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் நான் சமைச்சு வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு சாப்பிடுங்க, கண்டவங்க யாரும் என் சாப்பாடை சாப்பிட தேவையில்லை, அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரி இருக்காங்க, அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, நீங்கள் நேரத்துக்கு அதெல்லாம் கவலைப்பட்டுன்றீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் என் மகன் நான் கவலைப்பட்டு தான் ஆகணும், உங்கள் மகன்னா கவலைப்படுறதோடு இருந்துக்காங்க, ஏன் சாப்பாடெல்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, அவர் என்னமோ பண்ணிட்டோம், அவர் செஞ்சு வச்ச சாப்பாடை அவர் சாப்பிட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கோபமாக சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோபியுமே இருந்துட்டு இல்லை பாக்கிய ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்க சாப்பிடக்கூடாதுன்னு, அதனால எனக்கு வேண்டாம், நான் ராதிகா சமைச்சு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மையூ வராங்க. மையூ ஸ்கூல்லேருந்து வந்ததை பார்த்தீங்கன்னா கோபி சந்தோஷமாக அவர் கூட விளையாட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பாக்கியோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாகுது. டேடி நீங்கள் அவங்க கூட மட்டும் தான் விளையாடுவீங்களா, என் கூட விளையாட மாட்டிங்களா, ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்க, அவங்க மையும் இல்லாத வெறும் நான் என் கூட ஜாலியாக சந்தோஷமாக இருந்தீங்களே, இப்போ என்ன திடீர்னு அவளை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணிக்கலான்னா நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. பார்த்தியா நான் அப்போவே சொன்னேன், அவள் வந்தாவே சண்டை அதிகமாகுது, அவளை என்னத்துக்கிட்டா கூப்பிட்டு அந்த பாக்கி ஏதோ அறிவு இல்லாமல் சொன்னான்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கோபியை கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஈஸ்வரி திட்டிகிட்டே இருக்கு. கோபி பார்த்திங்கன்னா திருப்பி நெஞ்சு வலி வந்துடுது. அம்மா எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே பதறாங்க. ஐயோ டே தெரியாமல் சொல்லிட்டேன், நான் இனிமேல் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு இருக்கட்டும், அதெல்லாம் அதை சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் வந்துட்டு கோபி வந்துட்டு நல்லா இருக்குது இப்போ ஃபைனாக இருக்குது, கொஞ்சம் மாத்திரை கொடுங்க, நான் சாப்பிட்டா அது செட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இனிமேல் அவனை எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்களும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அவங்க உடம்பு செட் ஆகிற வெறும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈஸ்வரியை சமாதானப்படுத்திடுறாங்க. நமக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தை வச்சு எப்படியோ ராதிகாவை இந்த வீட்டில் தங்க வச்சிட்டோம், எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக போய் சமாதானப்படுத்தி நிரந்தரமாக இங்கேயே தங்குற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.